இப்போ இருக்கிற சோ கால் ட்ரெண்டியான ஃபுட், அதாவது பீஸா பர்கர்லாம் நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டு வீட்டிலேயே செஞ்சாலும் அம்மா குக் பண்ண சில ரெசிபிஸ் இருக்கும் இல்லையா, நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் மேட்சே பண்ண முடியாது. அதில் தான் ஒன்று முருங்கைக்கீரை சாம்பார் பொரியல் எல்லாமே டேஸ்ட்டு அப்படி இருக்கும். நான் இன்றைக்கி அந்த பொரியல் தான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பூண்டு தட்டி போட்டுட்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வதங்கினதும் உப்பு 2 முட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. அதுக்கு பக்கா காம்பினேஷன் வெறும் ரசம் தான். கொஞ்சமாக புளி, தக்காளி அதிகம், உப்பு, மஞ்சள் பொடி, தனியா பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு, மிளகு, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் காம்போட கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயம், நம்ம அரைச்ச மிளகு சீரகம் வதக்கிட்டு புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததோ கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா டேஸ்டியான ரசம் ரெடி. நம்ம லஞ்ச் காம்போ எப்படி